வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வாட்சோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வாட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இதே வாட்ச் தான். ஸோ இந்த வாட்சோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 453 ருபீஸ். ஸோ இது உங்களுக்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 450க்கு இந்த வாட்ச் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பை ஃப்ளிப்கார்ட். ஸோ இதோட ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு 12 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வந்திருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பேக்கிங் ஏதோ சுமாராக தான் இருக்குது, சூப்பராகலாம் கிடையாது. ஓகே, உள்ளே ஓப்பன் பண்ணால் டப்பா நல்லா லுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, பில்லு ஒன்று இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இங்கே ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ Aglance அப்படின்னு வாட்சோட நேம் இருக்குது. ஸோ இதில் எதுவும் சீல்டுலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். வாவ், ஸோ இது ஏதோ ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி எஸ் வாரண்டி கார்டு. ஓகே, இதை அப்படியே வச்சுருவோம். மேலே ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு வாட்ச் இருக்குது. ஸோ வாட்சும் நல்லா பேக்கிங்லாம் பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பேக்கிங்லேருந்து வெளியில் எடுத்துருவோம். ஸோ பேக்கிங்லாம் பார்த்தா பக்காவாக தான் இருக்குது. ஸோ 1 year வாரண்ட்டி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரில. ஸோ குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ Aglance லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா லேடிஸ் வாட்ச் தான் இது. ஸோ செயினும் நல்லா தான் இருக்குது. பட் இந்த கோல்டன் கலர் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ லைஃப் வரும்னு தெரியாது. ஸோ வாட்ச் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஒருவேளை ஓட வச்சு கொடுத்துருப்பாங்களோ என்னன்னு தெரில. டைமும் மோரார்லெஸ் 8:52 ஆகுது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 8:52 ஆகுது. இதுலேயும் பார்த்திங்கனாக்கா 8:47 ஏதோ ஆகுது. ஸோ டைம் சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகே, 8:52. ஸோ லுக் வைஸ் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 450 ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 month கிட்ட யூஸ் பண்ணால் தான் தெரியும் அதுக்குள்ளே பேட்ரி எப்படி இருக்குது. இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week யூஸ் பண்ணாலே டைமிங் கரெக்டாக ஓடுதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தாக்கா இந்த 450 ருபீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 2000 ருபீஸ் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. பட் இந்த டப்பாவில் எங்கேயும் கொடுக்கல. ஸோ ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஓகே, நீங்கள் இது மாதிரியான வாட்சஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கியிருக்கீங்க? ஸோ எந்த வாட்ச் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 450 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்சோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா Aglance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேக் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஆல்சோ வாட்டர் ரெசிஸ்டன்ட். எந்த அளவு தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ லுக் வைஸ் ஒரு சூப்பரான வாட்சாக தான் இருக்குது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.